அன்பின் உள்ளங்களை இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார், விண்ணக மகிமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதியானவர்கள். நாம எல்லாரும் தகுதியானவர்கள். ஆனால் என்ன, நம்ம பண்ணக்கூடிய தப்பான காரியங்கள் நம்மை விண்ணக மகிமைக்கு கூட்டி போகுமா அல்லது பாதாளத்திற்குள் தள்ளிவிடுமா அப்படி என்பது பெரிதொரு போராட்டமாகவே எல்லாருடைய மனதுக்குள்ளும் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் படைத்தது நரகத்திற்குள் தள்ளிவிடுவதற்காக கிடையாது. ஆனாலும் நாம் பண்ணக்கூடிய தப்பான காரியங்கள் நம்மை நரகத்திற்குள் தள்ளிவிடக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள பிறந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மீது போட்டு நமக்காக மரித்து போனார். தன்னுடைய நாட்களுக்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய பாவ காரியங்கள் அத்தனையும், தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய பாவ காரியங்கள், அவருக்கு அப்புறமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாவ காரியங்கள், நமக்கு அப்புறமாக வரக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவ காரியங்கள் அப்படின்னு சொல்லி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களிலும் என்னென்ன பாவ காரியங்கள் மனுஷர்கள் செய்தார்களோ செய்ய போகின்றார்களோ இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டுதான் இயேசு ஆண்டவர் மரித்து போனார். ஏன் அப்படின்னு சொன்னால், யாருமே குற்றவாளிகளாக மரணத்தின் பின்னர் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது, நரகத்திற்கு போய்விடக்கூடாது அப்படி என்பதற்காக. ஆகவே நீங்களும் நானும் நரகத்திற்கு போவது ஆண்டவரது விருப்பம் கிடையாது. ஆனால் என்ன, இத்தனை காரியங்களையும் பண்ணிய ஆண்டவர், நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்து போன ஆண்டவர் நமக்காக அருளை கொடுத்திருக்கிறார். அருள் என்றால் என்ன தெரியுமா? பாவம் இல்லாத நிலை. பாவம் இல்லாத நிலையில் தான் முதல் பெற்றோர்கள் படைக்கப்பட்டார்கள். அது அருள் நிலை. அந்த அருள் நிலையை முதல் பெற்றோர் எப்படி இழந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பாவம் பண்ணியபடியினார். இப்போ நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு மரித்து போனதால அவர் தன்கிட்ட இருந்த அருள் நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அருள் நிலையை நாம் தொடர்ந்து வைத்து கொள்ளணும், கெட்டியாக பற்றி பிடித்து கொள்ளணும். இந்த அருள் நிலையிலிருந்து நாம் விலகுவோமாக இருந்தால் நாம் மோட்சத்திற்கு செல்வதற்கான தகுதியை இழந்துடுவோம். அதை நாங்கள் எப்படி இழப்பது? பாருங்க, நாம தெரிந்தே சில காரியங்களை, தப்பான காரியங்களை பண்ணும் பொழுது அங்கே மோட்சத்திற்கு செல்வதற்கான தகுதியை நாம இழந்துடுறோம். அப்ப கேள்வி கேட்கக்கூடாது, நம்முடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு ஆண்டவர் ஏற்கனவே பலியாகிட்டாரே அப்படின்னு சொல்லி. கரெக்ட் தான். இருந்தாலும் நாம அன்றாடம் செய்யக்கூடிய பாவ காரியங்கள் அவருடைய அன்பை முறித்து போடுவதனால், அவருடைய அருளை முறித்து போடுவதனால் நாமவே பரலோகத்தை விட்டு நரகத்தை தெரிந்து கொள்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் தப்பு பண்ணினாலும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ தப்பு பண்ணினாலும் உடனடியாக அவருடைய இதயத்திற்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாட்டிற்கு பெயர் இறை இரக்கம். இறைவனது இரக்கத்திற்கு வருவது அவருக்கிட்ட மன்னிப்பு கேட்பது, மனதுருகி மன்னிப்பு கேட்பது. அப்படி மனதுருகி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது தெரிந்து செய்த பாவங்கள், தெரிந்து செய்த தப்புக்கள், தெரிந்து செய்த அத்தனையும் அங்க அவர்கிட்ட போய் நாம மன்னிப்பு கேட்கின்ற வேளையில், தெரியாமல் செய்த காரியங்கள், மறந்து போன காரியங்கள், இவையெல்லாம் குறித்து நாம மன்னிப்பு கேட்கின்ற வேளையில் அவரது இரக்கத்தின் இதயம் நமக்காக உருகிக்கொள்ளும். உருகிக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு கழன்று போகும். நம்முடைய பாவ காரியங்கள் நம்மை விட்டு கழன்று போகின்ற பொழுது நாம் மீண்டுமாக பரலோகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை பற்றி பிடித்து கொள்வோம். இந்த தபசு காலத்தில் நாம் இந்த தப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு மனதுருகி மன்னிப்பு கேட்பது மாத்திரமில்லாது நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தையும் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா இந்த பாவ சங்கீர்த்தனத்தின் வேளையில் குருவானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு குருவானவர் கொடுக்கின்ற மன்னிப்பே கிடையாது. குருவானவர் அங்கே இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து இயேசுவினது மன்னிப்பை தான் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது
இன்று மாத்திரமல்ல, அந்த மன்னிப்பு தொடர்ந்து உங்களது வாழ்நாள் பூராகவும் இருக்கும். அன்றாடம் நீங்க தெரிந்தோ தெரியாமலோ பாவ காரியங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஓடி போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கோங்க. அன்றாடம் உங்களை புதுப்பித்து கொள்ளுங்க. எப்படி ஒரு வாகனம் நல்லபடியாக ஓடணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஃபியூவல் தேவையோ, அதற்கு பெட்ரோலோ கேஸோ டீசலோ போட்டு அதை ஓட வைக்கணுமோ, அதே போன்று உங்களையும் நீங்கள் அன்றாடம் முழுமைப்படுத்தி கொள்ளுங்க. அன்றாடம் நிரப்பிக் கொள்ளுங்க. அவருடைய கிருபையால் நிரப்பிக் கொள்ளுங்க. உங்களது பாவ காரியங்களை முழுவதுமாக கழுவி விட்டு உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்க. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுங்க. அப்படி செய்கின்ற பொழுது இன்று மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து ஆண்டவரது மகிமையும் கிருபையும் உங்க மேல இருக்கிற பொழுது நீங்க இந்த வாழ்க்கையை தாண்டி மறு வாழ்க்கைக்கு போகின்ற பொழுது நரகத்திற்கு அல்ல, மோட்சத்தையே கண்டுகொள்வீர்கள். ஆமென்.